ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக. பரசுராம அவதாரம் விஷ்ணு பகவானோட 6வது அவதாரம். இது திரேதா யுகத்தில் எடுக்கப்பட்ட அவதாரமாகும். சந்திர தேவரோட வம்சத்தில் பிறந்தவர் தான் காதிராஜன். காதிராஜனோட மகள் சத்தியவதி. ரிசிகன் அப்படிங்கிற ஒரு அந்தனர் சத்தியவதியை திருமணம் செஞ்சு வைக்குமாறு காதிராஜன் கிட்ட கேக்குறாரு. அதுக்கு அவரு 1000 குதிரைகளை கொண்டு வந்தாதான் என் மகளை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, ஒரு குதிரையோட காது ஒன்றில் மட்டும் பச்சை நிறம் இருக்க வேண்டும், மத்த எல்லா குதிரையும் வெள்ளையாக தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ரிசிகன் வருண பகவானை நினைச்சு தவம் செய்யறாரு. வருண பகவானும் குதிரைகளை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ரிசிகன் சத்தியவதியை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு திருமணமாயி ரொம்ப நாளா குழந்தை பிறக்கல. அதனால ரிசிகன் மந்திர அன்னத்தை அவங்க மனைவிக்கு வழங்குறாரு. அதனால அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தது. அவங்களை ஜமதக்னி ரேணுகா அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தவரே ராமர். அவரே விஷ்ணுவோட அம்சம். அவரு சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு பரசு அப்படிங்கிற கோடரையை பெற்ற காரணத்தினால் அவருக்கு பரசுராமன் அப்படிங்கிற பேரு வந்தது. ஒரு நாள் 1000 கைகளை உடைய கார்த்தவீரிய அர்ஜுனன் ஜமதக்னி முனிவரோடைய ஆசிரமத்துக்கு வராரு. ஜமதக்னியும் அவங்கள நல்லா உபசரிக்கிறாரு. அந்த ஆசிரமத்துல தெய்வீகமான பசுக்களை பார்த்ததும் கார்த்தவீரிய அர்ஜுனன் தேவ பசுவான காமதேனுவை திருடிடுறாரு. இத பார்த்து கோபமடைஞ்ச பரசுராமன் கர்த்தவீரியனோட 1000 கைகளையும் அறுத்து எறிந்தாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய சிரசையும் சீவி தள்ளினாரு. பரசுராமன் அவ்வளவு வீரமுடையவராக விளங்கினார். இத பார்த்ததும் ஜமதக்னி, ஒரு அரசரை கொல்வது மிகவும் பெரிய குற்றம்தான், அதனால நீ தீர்த்த யாத்திரைக்கு போய் பல புண்ணிய கஷேத்திரங்களை எல்லாம் தரிசனம் செஞ்சு விட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு பரசுராமனும் யாத்திரைக்கு கிளம்புறாரு. ஒரு நாள் ஜமதக்னி முனிவரோட மனைவி ரேணுகா தேவி நதியில நீர் எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்போ நீர்ல ஒரு உருவம் தெரிஞ்சது. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு மேல பாக்குறாங்க. அத கவனித்த ஜமதக்னி முனிவர் தன்னுடைய மனைவியை தவறாக புரிந்து கொண்டு சினம் கொண்டார். அதே சமயத்துல பரசுராமனும் தன்னுடைய யாத்திரையை முடித்து வீடு திரும்பினார். மனைவி மேல இருந்த கோபத்துல ஜமதக்னி அவங்களுடைய பிள்ளைகளிடம் உங்க அம்மாவை கொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம தயங்குறாங்க. ஆனா பரசுராமன் மட்டும் அவருடைய ஆயுதமான பரசை எடுத்து அவங்க அம்மா மேல வீசுறாங்க. அதனால அவங்க அம்மாவோட தலை கொய்யப்பட்டது. அது மட்டும் இல்ல, பக்கத்துல நின்றுட்டு இருந்த அவங்களுடைய சகோதரர்களோட தலையும் கொய்யப்பட்டது. பரசுராமனோட செயலை கண்டு ஜமதக்னி, உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு பரசுராமன் இறந்து போன தன்னுடைய தாயும் சகோதரர்களும் உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஜமதக்னி அதுக்கு சம்மதிச்சு பரசுராமன் கிட்ட சொல்றாங்க, சரி அவங்களுடைய தலையும் உடலையும் ஒட்டுக்கா வை, நான் உயிர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பரசுராமன் ஏற்கனவே அங்கு இறந்து கிடந்த மீனவ பெண்ணோட தலையை எடுத்து அவங்க அம்மாவோட தலைக்கு வச்சிடுறாங்க. அவங்க அம்மாவோட தலையை எடுத்து மீனவ பெண்ணோட உடலில் வைத்துடுறாரு. அந்த சமயத்துல ஜமதக்னியும் அவங்களுடைய மந்திர மாயையால் எல்லாருக்கும் உயிர்ப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பரசுராமனுக்கு தெரிய வருது அவங்க அம்மாவோட தலைய மீனவ பெண்ணுக்கு பொருந்தியது. அன்னிலிருந்து ரேணுகா தேவி மாரியம்மனாக கருதப்படுகிறார். எல்லாருமே அவங்கள தெய்வமாக பூஜிக்கிறாங்க. கார்த்தவீரியனோட புதல்வர்கள் பரசுராமன் மீது இருந்த கோபத்தினால அவங்களுடைய தந்தையான ஜமதக்னியை கொன்று விடுறாங்க. இத கண்டு கோபம் அடைந்த பரசுராமர் கொடிய க்ஷத்ரிய வம்சத்தை அடியோடு அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுக்கிறாரு. அவரு வெறித்தனமாக கொடிய சக்திரியர்கள் எல்லாரையும் அழித்து விடுறாரு. அந்த பாவங்கள் எல்லாமே நீங்கிறதுக்காக ஒரு வேள்வியும் நடத்தினாரு. அந்த வேள்வி மூலயமாக அவரு சாகா வரம் பெற்று சிரஞ்சீவியாக என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாரு. இவருடைய பங்களிப்பு ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இருந்தது. துவாபர யுகத்தில் நடந்த மகாபாரதத்தில் பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் குருவாக விளங்கினாரு. அம்பா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மூலயமா பீஷ்மருக்கும் பரசுராமனுக்கும் போரும் நிகழ்ந்தது. அது மட்டும் இல்ல, கர்ணன்
தான் ஒரு அந்தனர் அப்படின்னு பொய் சொல்லிட்டு எல்லா கல்வியும் பரசுராமன் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டார். ஆனா உண்மையே கர்ணன் ஒரு சத்திரியன். இது தெரிஞ்சதும் பரசுராமன் கர்ணனுக்கு சாபம் விட்டுறாரு. அது என்ன அப்படின்னா, உனக்கு தேவையான சமயத்தில் நீ கற்ற கல்விகள் எல்லாமே உனக்கு உதவாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு. என்றென்றும் சிரஞ்சீவியாக இருக்கும் பரசுராமர் இப்போ இருக்கிற கலியுகத்திலும் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். நன்றி, வணக்கம்.